தாத்தா ராக்குடு, ஹோல் வேர்ல்டு ஷாக்குடு. ஆமா நண்பர்களே, நேத்தா நம்ம பத்தி பேசியிருப்போம். தலைவர் வேர்ல்ட் கப் போய்கிட்டு இருக்கு, நைக்காடு போய்கிட்டு இருக்கு, பரபரன்னு இருக்க சமயத்துல உலகத்தையே ரியல் மேட்ரு பக்கம் திரும்ப ஸ்டாப்ல நம்ம தாத்தா. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுட்பாலர் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐடியா இப்பவே ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கதைக்குள்ள போவோமா? நம்ம சொல்லியிருப்போம், நமக்கு வந்து ஒரு பிளேயர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. எலெக்ஷன் வேற வருது. இந்த டயத்துல 2 பிளேயரை நம்ம சைன் பண்ணிட்டு இன்னொரு ரொனால்டோ காக்கா மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் எடுத்துட்டு வர போறேன் 150 மில்லியனுக்கு, என்ன நம்புங்க, நான் அவங்களை டிஸ்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படி நம்ம பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர்த்த சைன் பண்ணா ஓகே, இந்த 2 பேர்த்துல யாருனாலும் ஓகே. அதுல விட்டினா சைன் பண்ணா ஐ எம் சோ ஹாப்பி. ஆனா இப்ப ஈவினிங் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இவனை சைன் பண்ண போறோன்னு. இவனுக்கு நீங்க 200 மில்லியன் கொடுத்தாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லி பயன் முன்ச்சோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா தாத்தா வேலையை காமிச்சிட்டாப்ல, உலகத்தை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வச்சிட்டாப்ல. ஒரு தரமான சைனிங் வச்சிருக்காரு. நான் ஜெயிச்சான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருவாப்புல. ஜெயிச்சுட்டாப்புன்னா ஒரு பெரிய சைனிங் இருக்கு. நீங்க சொல்லுங்க நண்பர்களே, உங்களுக்கு யார் வேணும்? ரியல் மேட்ருக்கு யார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கருத்து பெட்டியில போடுங்க. பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். ஏதோ பிக் திங் கோயிங் டு ஹேப்பன் நவ்.